என்ன மகா, உங்க அப்பா வெளியே போனாரு, உடனே வரேனாரு. பூசு சாமான் வாங்குறதுக்கு எம்புட்டு நேரமா பண்ணுவாரு. பக்கத்துல எதுவும் கடை இல்லாம இருக்குமா? வந்துருவாரு. என்னமோ போ. அவரும் சீக்கிரம் வந்தாருன்னா சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அவரையும் காணோம். ஏதாவது அங்காளி பங்காளி வந்தாங்கன்னா அவங்க கூட்டம் ஏதாவது பேசலான்னு பார்த்தா அவங்களையும் காணோம். எம்புட்டு நேரம் தான் இப்படியே நின்றுகிட்டு இருக்கிறது. நம்ம விடுங்கம்மா, வந்துருவாங்க, பாத்துக்கலாம். ஷோ கடவுளே, எம்புட்டு நேரம் தான் நின்றுகிட்டே இருக்கிறதுன்னு தெரியல. காலெல்லாம் வலிக்குது. விடுங்கம்மா. அண்ணி. அண்ணியா? செவந்தி நீயா? என்ன நீ பார்த்தோன்னே நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு கேப்பீங்களா? அதை விட்டுவிட்டு நீயான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, அது என் மருமக தானே. அடடே, சின்ன வயசுல என்னைய பார்த்த மாதிரியே இருக்கே என் தங்கம். நீங்க என்னை யாருன்னு கூட வீட்டுல சொல்லலையா? ஏன் நீ நான் யாருன்னு கூட சொல்லாம வச்சிருக்கீங்க பிள்ளைக்கு? பாருங்க, என்ன பார்த்தோன்னே அத்தன்னு ஓடி வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா என்ன யாருன்னு கேக்குறா. நான் தாண்டாமா செவ்வந்தி அத்தை, உங்க அப்பாவோட தங்கச்சி. இங்க பாரு செவந்தி, உங்க அண்ணன் வெளியே போயிருக்காரு. வந்தாருன்னா உண்டல நாக்கிடுவாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வந்தா வந்துட்டு போறாரு. ஐயோ, உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. கல்யாணம் இத்தனை வருஷத்துல உன்னை ஒரு நாள் கூட வீட்டு பக்கம் சேர்க்கல. இப்ப நீ இங்க வந்து நின்னீனா இங்க சாமி கும்பிடுறது பிரச்சனையா போயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயா, எங்க அண்ணன் வரட்டும், இப்ப என்ன பிரச்சனை? ஐயோ, இப்பதான் அந்த மனுஷன் எங்க கிட்ட நல்லா பேசி எல்லாம் பண்ணாரு. அதுக்குள்ள இவ வந்து நிக்கிறாளே. இன்னைக்கு என்னென்ன கூத்து பண்ண போறாரோ அந்த மனுஷன். உமா, சந்தோஷ, வாங்கயா. அண்ணி, இதுதான் என் சின்ன பையன் சந்தோஷ், அது பெரியவ உமா. ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? உங்க அண்ணன் வந்து என்னை உண்டலன்னு ஆக்கிடுவாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கம்மா. ஐயா, வந்தா வந்துட்டு போறாரு. அம்மா, அங்க நிக்கிறது மகாவா? ஆமாண்டாமா. பரவாயில்ல, மாமா சொன்ன உடனே வந்துட்டோமேன்னு நினைச்சேன். பொண்ணு பரவாயில்ல, நமக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. மகா, நான் தான் உமா. ஓ சரி. அம்மா, இந்த மாமா வராங்கம்மா. வானே வா. வந்ததுல இருந்து அண்ணி சீக்கிரம் போ சீக்கிரம் போ, உங்க அண்ணன் வந்துருவாரு, பிரச்சனையா போயிடுன்னு எங்களை அனுப்புறதுலயே குறியா இருக்குனே. அவ கிடக்குறா, விடுமா. எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரம் எதுவும் நின்றுட்டு இருந்தீங்களோ? இல்லனே, வீட்டுல இருந்து கிளம்பும் போது இந்த ஆட்டோக்கார பையல வர சொன்னோம். அவன் வருவனான்னு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ தானோன்னு நடந்தே வந்தோம். அப்புறம் பாதி தூரத்துல ஒரு வண்டி வந்துச்சா, அதுல ஏறி வந்துட்டோனே. வண்டி எதுவும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அது ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். சரி விடுனே, அதான் வந்தாச்சுல, போகும்போது ஏதாவது பாத்துக்கலாம். சரி, மணி ஆயிடுச்சுல, உள்ள போலாமா? இப்படியோனே, இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளோட உறவு இப்படியே முறிஞ்சு போயிருமோ, இதுக்கப்புறம் இணையவே இணையாதோன்னு நினைச்சேன். எப்படியோ நீ நேத்து வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்குனே. சரிம்மா, சரி சரி வானே, உள்ள போவோம். வேலையெல்லாம் கிடக்கல, போய் பாப்போம். வாங்கம்மா, போலாம். வாங்கயா, உள்ள போவோம். நில்லுங்க முதல்ல. என்ன இங்க இருங்க. இத்தனை வருஷம் அவ சொந்தமும் வேணாம் பந்தமும் வேணான்னு அவளை வீட்டு பக்கமே சேர்க்காம இருந்தீங்க. இப்ப என்ன புதுசா சொந்தத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி. உனக்கு மட்டும் அக்கா கறி இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஏன் ரத்தம். நான் உடன் பிறப்பு. ஏங்க, நான் அவங்கள வேற எதுவும் சொல்லலைங்க. அன்னைக்கு வேணான்னு சொன்னீங்க, இன்னைக்கு வேணும்ன்றீங்க. உங்க தங்கச்சி உங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. என்ன தப்ப கண்டுபிட்ட? இப்ப இங்க ஆடிக்கிட்டு இருக்க? யாருங்க, ஒழுங்கா சொல்லுங்க, இங்க என்ன நடக்குது? அவ என்னமோ நீங்க வந்து வீட்டுல பேசுனீங்க, நீங்க உறவு முறிஞ்சது, இப்ப இணைய போகுது. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏய், இங்க பாரு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் நான் முடிவு பண்ணபடிதான் நடந்துகிட்டு இருக்கு. கம்முன்னு உள்ள வந்து சேருங்க. இங்க பாருங்க, நீங்க என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க வருவோம். நீ வந்தவ வராட்டி போ. மகா, நீ உள்ள வா. அவ ஏன் புள்ள எங்கிட்ட வரமாட்டா. சொல்லுங்க முதல்ல. ஏய், என்ன இல்ல, என்னன்னு கேக்குறேன். உன் இஷ்டத்துக்கு தான் ஆடணுமா? இங்க பாருங்க, என்னன்னு சொல்லுங்க. சோ, என் தங்கச்சி பையன் சந்தோஷுக்கும் மகாவுக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல கல்யாணம். யோ, என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? கல்யாணமா? அப்பா, கல்யாணமா? வேணாம்பா. யாரு நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேளுங்க, அவ்வளவுதான். யோ, உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாயா? யாருக்கிட்டையும் சொல்லல, வைக்கல. இன்னும் அவ காலேஜ் கூட முடிக்கலையா? அப்படி இருக்கும்போது கல்யாணம், அதுவும் திடுதிப்புன்னு பெத்த தாய் என்கிட்ட கூட சொல்லாம என்னையா நினைச்சிட்டு இருக்க நீ? யார்கிட்டையும் சொல்லணும் வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவளுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, நாளையோட 19. அதனால இதுல எந்த தப்பும் கிடையாது. நான் சொல்றது செஞ்சுதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். வாங்க உள்ள. யோ, இப்படி எல்லாம் பண்ணாதயா புள்ள. ஐயோ, வாழ்க்கையே போயிடுயா. தயவு செஞ்சு விட்டுறியா? யாரு உங்க இஷ்டத்துக்கு விட்டு விட்டு தான் இந்த லட்சணத்துல இருக்கு. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அதுக்கு சப்போர்ட்டா நீ இருக்கன்றது எனக்கு தெரியும். என்னையா பேசிட்டு இருக்க? ஏதோ ஒரு
மகா கம்முன்னு வந்துரு சொல்லிட்டேன். அப்பா வேண்டாம்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா. நான் எந்த தப்புமே இனி பண்ணவே இல்லப்பா, பண்ணவும் மாட்டேன்ப்பா. உங்க பேச்ச கேட்கணுமா? நான் கல்யாணம் மட்டும் வேண்டாம்ப்பா. யாரு சொல்லிட்டேன், வரியா இல்லையா? அப்ப யோ, உன் கால்ல கூட விழுறையா. என் வாழ்க்கை மாதிரி என் புள்ள வாழ்க்கைய ஆயிடக்கூடாதியா. வெற்றியா, அவ சந்தோஷமா இருக்கணும்யா. விட்டுறியா? உங்க நடிப்புகளை என்னால அளவ முடியாது. மகா இப்ப வர சொன்னேன் உன்னைய. வேண்டாம்ப்பா. அப்பா இங்க பாரு, நான் உனக்கு வேணுமா வேணாமா? அப்பா யோ, அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன், குடும்பம் எப்படிப்பட்டவன் கூட தெரியலையா. இப்படி போய் தெரிதப்பணும் பண்றியா? இங்க பாரு, நான் எது பண்ணாலும் சரியா தான் பண்ணுவேன், அது எனக்கு தெரியும். சரியா? என்ன வேணும் ஏது வேணும்னு எனக்கு தெரியும். வாங்க உள்ள. வேண்டாம்ப்பா. உனக்கு நான் வேணுமா இல்ல நான் இல்லாம ஒரேதான் போயிரட்டுமா? உள்ள வரியா என்ன? மகா போகாத மகா. அந்த மனுஷன் பேச்ச கேட்டு போய் என் வாழ்க்கை மாதிரி ஆயிடாது கூடாதடி உனக்கு. போகாதடி மகா. இந்த மனுஷனுக்கு கூரே இல்ல. காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். ஐயோ ஐயோ. அடுத்து என்னனே? முதல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இல்ல அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போமா? ஏனே, கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணையும் மாப்பிளையும் முதல்ல எங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் மறு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். சரிம்மா, அப்ப முதல்ல அங்கே போயிருவோம். சரிண்ணே. ஏனே, இப்ப எப்படி போறது? இந்த ஆட்டோ வர சொல்லிருக்கேமா, ஆட்டோல நீங்க எல்லாம் போயிருங்க, நான் உங்க அண்ணியை கூட்டிட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரிண்ணே. ஏண்டாப்பா சந்தோஷ், மருமகளை கையை பிடிச்சு கூட்டிட்டு வா. உமா, உன் நாத்தனார அப்படியே கூட்டிட்டு வா. சரிம்மா. ஏமா வாமா, ஏமா பாத்து கூட்டிட்டு போமா. சரிவா, அவங்க போயிட்டாங்க, நம்மளும் போவோம். நான் வரலங்க. யாரு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? ஒழுங்கா வண்டியில ஏறு. யோ, இத்தனை நாள் வரைக்கும் நீ பண்ணின எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேயா. என் புள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியா. உன் வீமம் பிடிவாதமா எங்கிட்ட வந்து நிக்க போதுன்னு பாரியா. யாரு, நான் கட்டின வீட்டுல தான் நீ இருக்கிற, அத முதல்ல மறந்துடாத. ஆமா, பெருசா கோட்டையை கட்டிவிட்ட நீயே. ஐயோ, என் புள்ள வாழ்க்கையை இப்படி பண்ணிவிட்டியா. நீ நல்லா இருப்பியா? உனக்கு அப்படி ஆத்திரம் இருந்துச்சுன்னா எல்லார்கிட்டயும் ஊரார் முன்னாடி சொல்லி பண்ணிருக்கலாமே. இப்படி திருட்டுத்தனமா பண்ணணும்னு ஏதாவது இருக்குதா? எதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி பண்ணுவேன், நீ அவன் கூட தாட்டி விடுறதுக்கா? அது மட்டும் என்னைக்கு நடக்காது பாத்துக்க. அதுக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம், இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியல? எம்பிட்டு பெரிய அநியாயம் பண்ணிருக்க தெரியுமா? அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு கூட தெரியலையா? ஏன் ரத்தம் அது நல்லதா தான் இருக்கும். பாரியா, பெத்த வயிறு வேதனையில சொல்ற பாத்துக்க. நீ ரொம்ப அனுபவிக்க போற. ஒரு நாளமும் இல்லாம ஒரு காலம் நீ சொல்லுவ பாரு உன் வாயிலேயே, என் பிள்ளைக்கு நானே தப்பு பண்ணிட்டேன்னு. அன்னைக்கு நீ வருத்தப்படுவ. அன்னைக்கு உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க பாத்துக்க. யாரு, இப்ப நீ வரியா இல்லையா? ஆடியா ஆடு. நீ ஆடுற எல்லாத்துக்கும் நான் கூட வரேன். என் புள்ள உனக்காக நான் வரல. என் புள்ள எந்த மாதிரி வீட்டுல வாழ போறான்னு தெரியல, அதுக்காக வரையா. பாரு வா. இன்னைக்கு மகா சாரியில அம்புட்டு அழகா இருந்தா, கோவப்பட்டாலும் அம்புட்டு அழகுதான். சாயந்தரம் போகும்போது அவங்க வீட்டு வழியா போகணும், அப்பதான் மகாவை பார்க்க முடியும். என்ன ஒரு அழகு! இந்த அழகுக்கே எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா நான் காத்திருக்க முடியாத பாவி. மாப்பிள, தாலிய கட்டியா? சரிங்க மாமா. பியா, உன் மாமனோட ஆசை நிறைவேற்றி வையே. அண்ணே, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா. ஏன் நீ மூஞ்சைய 7 மாதத்துக்கு நீட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ கிடக்குறா, அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையாமா, மாப்பிள்ளை எப்படி என்னன்ட்டு இருக்கிறா. ஏன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பையனை யாரு எப்படியாப்பட்டவன் நினைச்சீங்க? அவன் தங்கமான பையன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்து அண்ணங்காரன் வீட்டுக்கு வந்து கேட்டது, என் பிள்ளைய கட்டிக்கிறியான்னு. உடனே மறுப்பு சொல்லலையே. ஏன் மாமன் மாமலை நான் கட்டிக்காம வேற யாரும் கட்டிக்குவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாலியை கட்டியிருக்கேன். இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எங்கிட்டாவது தேடி பார்த்தாலும் கிடைக்குமா? அத்தை, என் தம்பி ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. அவனும் நல்லா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான். இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை தேடி போனாலும் கிடைக்குமா? அவகிட்ட எல்லாம் ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது இருக்கா? விடுங்கம்மா. அவளுக்கு என்ன வருத்தம்னா காலேஜ்ல முடிக்கல, அதான் வருத்தம். கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பு எதுக்கு? நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா படிக்க வைக்கிறோம், போச்சு என்னப்பா.
அவகிட்ட எல்லாம் சொல்லி வளர்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. மகா உங்க சந்தோஷம் தானே, வாங்க நம்ம போவோம். மடி மருமவளே, இதுதாண்டி அம்மா நம்ம ஊரு. இங்க உள்ளவளுகளாம் நம்ம குடும்பத்தையே ரொம்ப ஏளனமா நினைப்பாளுங்க. அவளுக்கு முன்னாடி நல்ல படிச்ச பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேல்ல, பாரு பாக்குறவளுக வயிறு எரிவாளுங்க. அம்மா இன்னும் இது என் மாமியார் கிளவி பார்க்கல, அது பார்த்துச்சுன்னு வச்சுக்க அவ்வளோத்தான் நெஞ்சு வழியே வந்துடும். கல்யாணம் ஆயிருச்சா? ஏன் வள்ளி சொல்லுங்க. ஏண்டி வள்ளி, உன் புள்ளைய கேட்டதுக்கு என் பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னல, இப்ப பாருடி என் புள்ளைக்கு எப்படியாப்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஏண்டி இது வேற யாரும் இல்லடி, என் சொந்த அண்ணன் புள்ள தெரியுமா? அதுவும் இல்லாம காலேஜ் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறா. உன் புள்ள பள்ளிக்கூடத்தையும் ஒழுங்கா முடிக்கல, பொண்ணு கூட்டினா கொடுக்க மாட்டேன்னு எம்பிட்டு கராக்கி பண்ண பாரு. எம்பிட்டு அழகா பொண்ணை கொண்டு வந்து இறக்கி இருக்கேன்னு. ரொம்ப இழுக்காதடி, கோணிக்க போகுது. ரொம்ப ஆடாதக்கா, புது மருமக வந்துருச்சுன்னு. ஏண்டி புது மருமவ வேற யாரும் கிடையாதுடி, ஏன் அண்ணன் புள்ளடி, ஏன் அண்ணன் புள்ள. பாத்தியம்மா அந்த அக்கா எப்படி போகுதுன்னு. அவ புள்ள என்னமோ உலக ரதி மாதிரி நம்ம தம்பிக்கு கேட்டோன்னே கொடுக்க மாட்டேன்னா, இப்ப மகாவை பார்த்தோன்னையும் மூஞ்சே இல்ல அவளுக்கு. அதுதானே அப்படி அந்த இழுத்துட்டு போறா. ஏமா மகாவுக்கு கால் வலிக்குமா, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்குல்ல, வீட்டுக்கு போலாமா? ஆத்தி கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசா முடியல, என் பையனுக்கு உன் மேல எம்புட்டு பாசம் பாத்தியா மருமவளே. ஏமா எம்புட்டு நேரம் இங்கே நின்றுகிட்டு இருக்க போறோம். ஊர்ல உள்ளவளுக கண்ணெல்லாம் சரியான இத்து போன கண்ணு. அவளுக கண்ணு பட்டா கூட இவங்க 2 பேத்துக்கு உடம்பு செல்லாம வந்துருமா. வா கூட்டிட்டு போவோம். ஆமா ஆமா அது ஒண்ணு இருக்கு, வாமா வா, அண்ணனும் எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தொடர்ந்து நம் சொந்தம் நீடிக்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரகாளி.